பேக் டு our channel recipes with Raj. இன்னைக்கு ரெசிபி சிக்கன் டிக்கா. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 500 grams சிக்கன் breast எடுத்துர்க்கேன். அதை சின்ன சின்னதா கியூப்ஸா கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரை பண்றதுக்கு 3 spoons of curd ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கை அளவு புதினா எடுத்துக்கோங்க. அதே அளவுக்கு கொத்தமல்லி எடுத்துக்கலாம். உங்களோட காரத்துக்கு ஏற்ப நீங்கள் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். ஒன் to 2 spoons of lime juice ஆட் பண்ணிக்கலாம். இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க. இஞ்சியும் பூண்டும் சேர்த்து நீங்கள் ஆட் பண்ணலாம். நான் இன்றைக்கி இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தனால அது 1 spoon ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றாமல் நல்லா அரைச்சிக்கோங்க. இப்போ வெங்காயம், தக்காளி, கேப்சிகம் இது எல்லாத்தையுமே ஸ்கொயராக கியூப்ஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ மேரினேட் பண்ணிடலாம். மேரினேட் பண்ணுறதுக்கு ஒரு பிளேட்டில் சிக்கன், கட் பண்ணி வச்சுருக்கிற வெஜ்ஜீஸ் இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இதில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக லைட்டாக பெப்பர் பவுடர் ஆட் பண்ணி இதை மேரினேட் பண்ணுறதுக்கு வச்சுருங்க. இப்போ நம்ம மேரினேட் பண்ண சிக்கனை டிக்கா ஸ்டிக்கில் ஒன்றா ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பேனில் லைட்டாக பட்டர் தடவிக்கோங்க. இதோட சிக்கன் டிக்காவை ஒன்றா ப்ளேஸ் பண்ணிடலாம். சிக்கன் அண்ட் வெஜ்ஜீஸ் எல்லாமே சேர்ந்து நல்லா வேகணும். ஸ்டிக்கை ரொட்டேட் பண்ணி விட்டுட்டே இருங்க. அப்போ தான் சிக்கன் எல்லா சைடுமே வேகும். பட்டரை லைட்டாக ப்ரஷ் பண்ணி விட்டுட்டே இருங்க இடையில. அண்ட் ஃபைனலாக நம்மளுடைய சிக்கன் டிக்கா ரெடி ஆயிடுச்சு. இது கண்டிப்பாக உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். ஆனியன்ஸ், அந்த கேப்சிகம், அந்த டொமேட்டோஸ், அதில் இருக்கிற ஜூஸ் எல்லாமே சிக்கனில் இறங்கியிருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மறக்காமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ஃபீட்பேக்ஸை மறக்காமல் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட் செக்ஷனில். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.